ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மள்கிட்ட எல்லாமே ப்ரீடிங்கில் இப்போ ஒரு கொஞ்சம் ஜோடி வச்சுருந்தோம் இல்லையா, அதோட சிக்ஸ் வெளியே வந்திருக்குது. பாருங்கள், கலர் எவ்வளோ அருமையாக இருக்குது. ரெக்க வெள்ளை லைனேஜுக்கும் ஜீனி லைனேஜுக்கும் உள்ள சிக் பறக்கும்போது இந்த கீரிலே ரெக்க வெள்ளையாக இருக்கும். நல்ல ஹெவி டைம் பறக்கக்கூடிய லைனேஜ் புறா தான் இதுவும். இப்போ நம்ம உடச்சி எடுத்துருக்குறோம், இன்னும் ஹெவி டைம் வரும் இது. ஸோ இது உங்கள் பார்வைக்கு, இதையும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னு சொன்னால் தாமரை லைனேஜில் உள்ள சிக்கு. எல்லாமே சின்ன சிக்கு தான், இன்னும் இற கூட அதுவாக சாப்பிட்டுக்கிடாது, தாய் தான் சாப்பாடு கொடுத்துட்ருக்குது. சின்ன சிக்கு தான் இதுவும். உங்களுடைய ஒரு பார்வைக்காக பாருங்கள். அந்த சிறகெல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சின்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறது. அதனுடைய கலரும் உங்களுக்கு தெளிவாக தெரிகிறதுக்காக அந்த தாமரை டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஹெவி டைம்னால் ஹெவி டைம் பறக்கக்கூடியது, அதாவது விடிஞ்சு பறக்கும். இன்றைக்கி நம்ம டேனு கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அடுத்த நாள் விடிகிற வரைக்கும் பறக்கும். 26-27 மணிக்கு பறக்கக்கூடிய ஜீனில் உள்ளதான் இந்த சிக்கு. இது அப்படி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய காசினதாரா லைனேஜில் உள்ளது. இதுவும் நம்மளுக்கு 20 மணி நேரத்துக்கு வெளியே பறக்கக்கூடிய லைனேஜில் உள்ளது தான். எல்லாமே சின்ன சிக் தான். இது வந்துட்டு நம்ம இந்த வருஷம் டோர்னமெண்ட்டுக்கு ஏற்கனவே பறத்த நிறைய புறா வச்சுருக்குறோம். ஸோ இந்த சிக்லையும் ஒரு சில புறாக்கள் வந்துட்டு பட்டாரக்கைன்னு சொல்லுவோம். அந்த பட்டாரக்கையிலேயே நம்ம பெரிய டைம் பறத்தி சீல் அடிக்கக்கூடிய ஒரு பிளானிங்கும் நம்ம வச்சுருக்குறோம். அந்த சிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் சிக்ஸை உங்கள்கிட்ட இப்போ நான் காமிக்கிறேன். ஒரு 2-3-4 சிக்ஸை காமிக்கிறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸும் சொல்லுங்கள், சரிங்களா? இது வந்துட்டு காசினதாரா லைனேஜ். அடுத்தது பார்த்திங்கன்னா கீரி. இது வந்துட்டு நம்மளுடைய பச்சை கீரி லைனேஜில் உள்ளது. அதுவும் நம்மள்கிட்ட நல்ல பெரிய டைம் பறந்த தான். அதோட சிக்ஸும் நம்ம பெரிய டைம் பறத்திருக்கிறோம். பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன ஸ்டேஜ். நாங்கள் இது அரை ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிறகு பார்த்தாலே தெரியும். அந்த லாஸ்ட்டு மெயின் கொம்பு தெரியும், இன்னும் ஃபுல்லாக வந்து சேரல. யாரும் தனியாக சாப்பிட்டுக்கிடாது. அது அதோடைய தாய் தகப்பன் தான் சாப்பாடு கொடுத்துட்ருக்குது. ஸோ இந்த சிக்கும் உங்களுடைய பார்வைக்கு, சரிங்களா? இது மட்டும் இல்லை, ஜோடி வந்துட்டு குஞ்சு இற கொடுக்குறதையும் உங்களுக்கு இந்த காமிக்கிறேன். இந்த மாதிரி சிக்கு இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் ஒரு 10க்கு மேலே 10-15 மேலே இருக்குது. ஸோ அந்த பெரிய பேர் வந்துட்டு அதுக்கு பேரண்ட் எப்படி அதுக்கு சாப்பாடு ஃபீட் பண்ணுது அப்படிங்கக்கூடியதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.